திருவண்ணாமலையில் நடந்தது இயற்கை சீற்றம். இந்த இயற்கை சீற்றத்துல யாரும் தடுக்க முடியாத சூழ்நிலையில நம்ம தள்ளப்படணும். பொதுவா திருவண்ணாமலையில நான் இருக்கிறதால நான் சொல்றேன். எப்பயுமே திருவண்ணாமலையில இயற்கை சீற்றம் வரதான் செய்யும். மழை வரும், போயிடும். ஆனா மழை வரும்போது எப்படி வரும்னா, ஒரு 4 மணி நேரம் வரும், 5 மணி நேரம் வரும். அந்த வர்ற டைம்ல அந்த மண்ணுல ஊறிட்டு ஒரு 2 மணி நேரம் கேப் கிடைக்கும். மழை நின்னுடும். அப்ப ஊறிடும். அப்படியே கிரிப்பா புடிச்சுக்கும். ஆனா இந்த வாட்டி மழை வந்தது பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 2 நாளு 48 மணி நேரம் விடாத வந்தது. திருவண்ணாமலையுடைய தன்மை என்னன்னு தெரியுங்களா? கல்லும் மண்ணும் சேர்ந்தது தான் இந்த மலை. இந்த மலை பார்த்து செம்மண்ணு பூமி அது. மிகப்பெரிய செம்மண்ணு பூமி. மண்ணும் கல்லும் சேர்ந்தது. அப்ப தொடர்ந்து 48 மணி நேரம் அந்த மழை வர 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 ஊறி 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 அந்த மண்ணு சரிவுல அந்த கல்லு சரிஞ்சு வந்தது. மலை சரிஞ்சா திருவண்ணாமலை முதல்ல தாங்குமா? திருவண்ணாமலை மிகப்பெரிய அழிவு குடுத்திருக்குமே. இந்த 7 பேர் இறந்தது ரொம்ப வலி, ரொம்ப துக்கமாவும், ரொம்ப பெயினாவும் இருக்கு. இறைவனுங்கிட்ட ஒரு சைடு சந்தோஷம் முக்தி அடைஞ்சாங்க. ஆனா அந்த 7 70 100 ஆக்கியிருந்தா எவ்வளவு பெரிய இழப்பு. ஆனா இறைவன் நம்மளை காப்பாத்தி தான் இருக்காரு. அண்ணாமலையார் நம்மளை காப்பாத்தி தான் இருக்காரு. அண்ணாமலை யாரும் அழிக்க நினைக்கவும் மாட்டாரு, அழிக்கவும் மாட்டாரு.